நடத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் சிறிய அளவிலே வேலைவாய்ப்பு முகாம்களாக இருக்கட்டும், எப்பொழுதுமே எங்களுக்கு உறுதுணையாக எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒருவராக ஜோஷ்வா அவர்கள் இருந்திருக்கிறார். அவர் இன்று இந்த வேலைவாய்ப்பு முகாமை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது, கிட்டத்தட்ட 1800 பேருக்கு மேல இந்த வேலைவாய்ப்பு முகாம்களிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். 68 கம்பெனிஸ்க்கு மேல இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கு வந்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்ட போது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஜோஷ்வா அவர்கள் பேசும் பொழுது சொன்னது, வேலை கிடைக்கலன்னா நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கறத உங்களுக்கு சொன்னாரு. நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, இந்த வேலை வாய்ப்பு முகாம்கள் இண்டஸ்ட்ரி உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சில பேருக்கு 3-4 ஜாப் ஆஃபர்ஸ் கிடைக்கும், சில பேருக்கு 1 கிடைக்கும், சில பேருக்கு ஒன்றும் கிடைக்காத ஒரு நிலை இருந்தால் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிட. நம்முடைய ஜோஷ்வா ஜெரால்ட் அவர்கள் நம்முடைய தொகுதியிலே குறிப்பாக இந்த பகுதியில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இந்த வேலை வாய்ப்பு முகாமை ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக ஜோஷ்வா அவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர். பொது சேவையில் ஆர்வம் கொண்டு பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தோழர். அவர் இந்த நிகழ்ச்சியை செய்து காட்டியிருப்பது நல்லபடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அவர் மேலும் பல இது போன்ற தொண்டுகளை செய்து சிறப்பான பணியை ஆற்றிட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்.